உடல்ல இருக்கக்கூடிய நிறைய உறுப்புகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு முக்கியமான பணியை செய்யுது. ஸோ நம்ம தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் சிறுநீரகத்துக்கு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் நம்ம பல வருஷங்களாக கொடுத்துட்ருக்கோம். இந்த சிறுநீரகம் அப்படின்னு சொல்கிறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறது. இதில் முக்கியமாக ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க நம்ம ஒரு டயட் சார்ட் கொடுக்குறோம். சில நேரங்களில் ஏதாவது ஒன்று மாற்றி நீங்கள் சாப்பிட்டுட்டு ஃபோன் பண்ணுறீங்க, மேம் நான் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் போனால் இன்றைக்கி இது சாப்பிடல, வெளியூர் போயிட்டேன், அப்போது எனக்கு இந்த மாதிரி இருக்கே, என்ன செய்யலாம் அப்படின்ற பதிவுகள் உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். சிறுநீரகம் பாதிப்பு இவங்களுக்கெல்லாம் ஏற்படலாம், இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடுங்கன்ட்டு. ஸோ இப்போவும் இந்த உணவுகளை கட்டாயம் தவிர்த்துக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் இந்த உணவு மட்டும் எடுத்துக்காதீங்க. ஏன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு சில சிம்டம்ஸ்லாம் நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்துட்டீங்க, யூரியா வந்து அதிகமாக இருக்குது, கிரியேட்டின் அதிகமாக இருக்குது, ஜிஎஃப்ஆர் லெவல் குறையுது, இல்லை ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்னா கவனமாக உடனடியாக சிகிச்சை முறைகளை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடலில் இருக்கக்கூடிய நிறைய உறுப்புகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு முக்கியமான பணியை செய்யுது. ஸோ நம்ம தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் சிறுநீரகத்துக்கு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் நம்ம பல வருஷங்களாக கொடுத்துட்ருக்கோம். இந்த சிறுநீரகம் அப்படின்னு சொல்கிறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறது இல்லைங்களா? ஸோ அப்போது நம்ம சிறுநீரகங்களில் ஏதாவது பாதிப்பு இருக்கும் பட்சத்திலோ இல்லை சிறுநீரக பாதிப்பு வராமல் இருக்கணும்னா என்னென்ன உணவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க நம்ம ஒரு டயட் சார்ட் கொடுக்குறோம். சில நேரங்களில் ஏதாவது ஒன்று மாற்றி நீங்கள் சாப்பிட்டுட்டு ஃபோன் பண்ணுறீங்க, மேம் நான் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் போனால் இன்றைக்கி இது சாப்பிடல, வெளியூர் போயிட்டேன், அப்போது எனக்கு இந்த மாதிரி இருக்கே, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஸோ டைரெக்டாக வரவங்க ஓரளவுக்கு நல்லாவே நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொரு மந்த் நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ யூரியா கிரியேட்டின் லெவல்லாம் குறைஞ்சி ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது எனக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த பதிவில் திரும்பவும் நான் சொல்கிறேன், ஏன்னா நிறைய பதிவுகள் உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். சிறுநீரகம் பாதிப்பு இவங்களுக்கெல்லாம் ஏற்படலாம், இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடுங்கன்ட்டு. ஸோ இப்போவும் இந்த உணவுகளை கட்டாயம் தவிர்த்துக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் இந்த உணவு மட்டும் எடுத்துக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு குழந்தை வந்து கருவில் உருவாகிறது எவ்வளோ முக்கியமோ, ஸோ அதை பெற்றெடுக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் எனக்கு வந்து அந்த கிட்னி ப்ராப்ளம்னால நீங்கள் வரும்போது ஒவ்வொரு மந்த் நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கும்போதும் ரொம்ப வேண்டிக்கிட்டு, கடவுளை வேண்டிகிட்டு தான் அந்த ரிப்போர்ட்டே நான் வாங்குவேன், குறைஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே நாங்கள் வந்து ஸ்பெஷலான மெடிசின்ஸ் கொடுக்குறோம். மெடிசன் ப்ரிப்ரேஷன் ரொம்ப கஷ்டங்க. சித்தா மருந்துகள் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ மழை காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மூலிகை கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. அதை பக்குவமாக எடுத்து மருந்தாக செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்களேன், சீக்கிரமாக உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை குணமாக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மெடிசன்ஸ்லாம் கரெக்டாகவே நீங்கள் சாப்பிட்றீங்க. ஸோ இந்த டயட்டில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அதை மட்டும் கேளுங்களேன். ஸோ அதிகமான உப்பு, ஒரு சிலர் என்ன சொல்கிறீங்கன்னா, டாக்டர் இந்த உப்பு நீங்கள் குறைக்க சொல்லிட்டீங்க, பாதி உப்பு சேர்த்து சாப்பிட முடியல, சில நேரங்களில் நான் உப்பு சேர்த்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ லோ சோடியம் டயட் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஸோ சோடியம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளாக சாப்பிடுங்க. நீங்கள் உப்பு வந்து பாதியாக சேர்த்துக்கோங்க. ஸோ சோடியம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸோ இல்லை அவுட் சைட் ஃபுட்டோ, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைந்த ஃபுட்டோ, ஜங்க் ஃபுட்ஸோ, இந்த மாதிரி போனேன் பசிச்சது ஒரு வடை சாப்பிட்டுட்டேன், ஒரு சமோசா சாப்பிட்டுட்டேன், எனக்கு ரொம்ப பசிங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. கொஞ்சம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமான உப்பு இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது நான்வெஜ். ஸோ கண்டிப்பாக நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நானே உங்களுக்கு சொல்வேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய யூரியா கிரியேட்டின் லெவல் ஒரு அளவுக்கு வந்ததுக்கப்புறம், ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அது குறைஞ்சதுக்கப்புறம் நானே உங்களுக்கு சொல்கிறேன் எந்த அளவுக்கு எத்தனை நாள் சாப்பிட்ணுன்ட்டு. அது வரைக்கும் கொஞ்சம் நான்வெஜ் அவாய்ட் பண்ணி. ஒரு சிலர் என்னென்னா, நான் குழம்பு மட்டும் ஊற்றிக்கிட்டேன், மீன் குழம்பு மட்டும் ஊற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. முக்கியமாக உங்களுக்கு டயட்டில் என்ன நாங்கள் சொல்லியிருக்கோம், புளி சேர்க்காமல் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் புளி சேர்த்து அந்த மீன் குழம்போ இல்லை வத்த குழம்பு அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. ஸோ நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது, ரெட் மீட் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க.
புளி சேர்த்து சாப்பிட்றதையும் குறைச்சிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ கட்டாயம் இந்த உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ ஜென்ரலாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புமே சில வகையான கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தோல் வந்து வியர்வை மூலமாக கழிவுகளை வெளியேற்றுது இல்லையா? அதே மாதிரி சிறுநீரகங்கள் நிறைய ஹார்மோன்ஸை நமக்கு வந்து செக்ரீட் பண்ணுது. ஸோ பிபி ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ரத்தத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி கழிவுகளை வெளியேற்றும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன்னா கிட்னிஸ். ஸோ தண்ணீர் முக்கியமாக எந்த அளவுக்குங்க ஒவ்வொருத்தரும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பாதிப்பு எந்த லெவலில் இருக்குது, ஸோ சிகேடி லெவல் எந்த ரேஞ்சில் இருக்குது, இல்லை 2 கிட்னியுமே நமக்கு வந்து பாதிப்பு உள்ளாக இருக்கா, சிஸ்டைட்டிஸ் கண்டிஷன் எப்படி இருக்குது, இல்லை குளோமெருலர் நெஃப்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். ஸோ ஃபில்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கணும். அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படுதா அப்படின்றதும் நம்ம பார்க்கணும். இதில் ஒரு சிலர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கண்டிஷன் என்னென்னு சொல்லட்டுங்களா? ஆட்டோ இம்யூன் கண்டிஷனுங்க. ஐஜிஎன் நெஃப்ரோபதின்றவங்க இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். இன்னும் கவனமாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா பை பர்த். ஒரு சிலருக்கு பை பர்த்தில் இருந்தே நமக்கு என்னென்னா ஒரே ஒரு கிட்னி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ரைட் ஆர் லெஃப்ட், ஒரு கிட்னி ஆப்சென்ட்டில் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஜெனிட்டலாக நமக்கு ஒரு கிட்னி தான் இருக்குது, அதுவும் பாதிப்பு ஆகிட்டே வருதுன்னா ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ அவங்கள வந்து நாங்கள் எப்படின்னா ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி தான் பார்த்துப்போம். ஸோ டயட்லேருந்து எல்லாமே ரெகுலராக 15 days ஒன்ஸ் எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம். அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த சிறுநீரக பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வர முடியும். ஸோ ஒவ்வொரு மாதமும் சொல்கிற டயட்டும் மெடிசன்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு சில சிம்டம்ஸ்லாம் நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்துட்டீங்க, யூரியா வந்து அதிகமாக இருக்குது, கிரியேட்டின் அதிகமாக இருக்குது, ஜிஎஃப்ஆர் லெவல் குறையுது, இல்லை ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்னா கவனமாக உடனடியாக சிகிச்சை முறைகளை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ லேட் பண்ண வேண்டாம். ஸோ டிலே பண்ணிகிட்டே இருந்தோம்னா இன்னும் டேமேஜ் அதிகமாகும். ஸோ சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து மருத்துவ சந்தேகங்கள் ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.